கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 7வது வசனம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். ஆம் தேவச்சனங்களே, இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். இந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு வரலையா, ஒன்றும் கொண்டு போகலையா, ஆனால் நம்ம ஏதோ ஒன்று பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இது நடக்கணும் தீவிரமாக பிரயாசப்படும் பொழுது ஆண்டோடைய வேதம் நம்மளை உணர்வுள்ளவனாக மாற்றுது. இன்றைக்கி நம்ம பிரயாசப்படுற எதையுமே நம்ம கொண்டு போகிறது கிடையாது. இந்த உலகத்தை விட்டு நம்ம கொண்டு போகிற ஒரு விஷயம் என்னவென்றால் தேவச்சனமே, நம்ம விட்டுட்டு போகிற கிரியைகள், அவர் டீட்ஸ். நம்ம தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து நம்ம மாம்சத்துக்கு விதைக்காமல் ஆவிக்கு நேராக விதைத்திருந்தால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் விதைச்சிருந்தால், மனுஷன் செய்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஆண்டவருடைய கூலி உண்டு, ஆண்டவருடைய பிரதிபலன் உண்டு. இந்த பூமியில் நீங்கள் கர்த்தருக்காக எதை விதைச்சிங்கன்னு யோசித்து பாருங்கள். நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், நிறைய சொல்லலாம். நான் வீடை வாங்கினேன், நான் லேண்டை வாங்கினேன், வீடை கட்டினேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், என் பிள்ளைகளுக்கு அதை செஞ்சேன், என் பிள்ளைகளை கட்டி கொடுத்தேன், நல்லா படிக்க வச்சேன். எல்லாம் செஞ்சும் நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தோன்னா, நம்ம போகும் பொழுது நமக்கு கூட வரக்கூடிய நமக்கு கூட வரக்கூடிய ஒரு கேரண்டி எதுவாக இருக்கும்? இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்ம கர்த்தருக்கு பிரியமாக வாழ ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கி உங்களை போராட்டப்படுத்துகிற, உங்கள் சிந்தனை குழப்பி கொண்டு இருக்கிற அந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது 6வது வசனம் 1 தீமோத்தேயு 6:6, போதும் என்று மனதொடியக்கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். ஒருவேளை நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், எனக்கு நல்ல டிகிரி இல்லையே. ஆண்டு சொல்கிறார், போதும் என்ற மனது இருக்கணும். நீங்கள் போதும் என்று நினச்சி பாருங்கள், கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இன்றைக்கி எவ்வளோ படிச்சுட்டும் பயன்படாதவங்க இருக்காங்க, கோடீஸ்வரர்கள் பயன்படாதவங்க இருக்காங்க, பணக்காரங்கள் ஆண்டவருக்கு பயன்படாதவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் இல்லாத மீனவர்களாக இருந்த பேதுரு ஆண்டவர் பயன்படுத்தினார், ஆடு மேய்ச்ச தாவீதை பயன்படுத்தினார், அப்பா அம்மா இல்லாத எஸ்தரை பயன்படுத்தினார், ஆதரவற்றவர்களை பயன்படுத்தினார், ஏழை எளியவர்களை பயன்படுத்தினார். 2 ரூபா காணிக்கப்பட்ட அந்த விதவை தாய் ஆண்டு அநேகருக்கு சாட்சியாக எடுத்து உரைத்தார். தேவ ஜனங்களே, போதும் என்ற மனசு என்னைக்கு ஆண்டு தருவாராக. நிறைய தேவைகள் இருக்கும், ஆனால் ஆண்டவர் தந்தது நமக்கு சஃபிஷியன்ட். ஆண்டவர் தந்தது போதும். ஆண்டவர் எதை தாராரோ அதை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டு 5 மீனை 2 அப்பத்தை எடுத்து அநேகருக்கு ஆசீர்வதித்தார். அதனால் என்கிட்ட இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், கர்த்தர் இருக்கிறத பெருக பண்ணுவார். வசனம் சொல்லுகிறது, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று எண்ணக்கடவும். தேவச்சனங்களே, நம்ம இருதயத்துக்குள்ள அலைப்பாய்கிற அந்த போராட்டங்கள் இந்த காலை வேளையில் கர்த்தர் அடக்குவாராக. உண்ண எனக்கு இல்லை, உடுக்க எனக்கு இல்லைன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் இன்னையில் இருந்த அந்த கட்டுகளை உடைத்து உண்ணுகிறதற்கும் உடுக்கிறதற்கும் தாராளமாக தருவாராக. நீங்கள் இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் தாராளமாக நீங்களும் உங்கள் குடும்பமும் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் விசுவாசிக்கணும். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. மற்ற எந்த விஷயமும் விசுவாசத்தை உடனே நடக்குதோ இல்லையோ, உண்ணவும் உடுக்கவும் கர்த்தர் தந்து கொண்டே இருப்பார். உங்கள் வாழ்நாள் கடந்து போய்கொண்டே இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம ஒன்று கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போவதில்லை. எவ்வளோ பெரிய பட்டதாரி, எவ்வளோ பெரிய அரசனும் 6 அடி மண்ணுக்குள்ளே தான் புதைக்கப்படுகிறான். புதைக்கப்படவில்லை, எரித்தால் அவன் சாம்பலாக மாறுகிறான். அரைப்படி மண்ணு கூட அவன் சாம்பலுக்கு ஈடாக இல்லாதபடி ஒரு கை அளவில் உள்ள ஒரு சாம்பலாக மாறுகிறான். ஸோ தேவ ஜனங்களை, இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை உணர்த்துகிறார். எதுவுமே நம்ம சிந்தனையை குழப்ப வேண்டாம். அவர் நமக்கு போதும், அவர் போதுமானவர், அவர் நடத்துவார். அவர் காட்டுகிற பாதை நல்ல பாதை, விரிவான பாதையில் இன்றைக்கி நிறைய பேர் வேகமாக செல்கிறாங்க. அதாவது அழிவுக்கு செல்லும் பாதை, ஆபத்தான பாதை. மிக விரைவாக உயர்த்தப்படுவாங்க, மிக விரைவாக தேவனை விட்டு பிரிவார்கள். தேவனுக்கு கொடுக்குற நேரத்தை கொடுக்க மாட்டாங்க, தேவனோடு பேச மாட்டாங்க, தேவ சித்தத்தை செய்ய மாட்டாங்க. அதனால் தேவ ஜனங்கள், மற்றவர்களை பார்க்காதீங்க. வேதத்தில் உள்ள எத்தனையோ ஆயிரக்கணக்கான முன்னோடிகள் உண்டு, அவர்களை பாருங்கள். நம்ம பக்கத்தில் உள்ள ரட்சிக்கப்படாத உலகத்தான் அறக்குறை விசுவாசி மனுஷன் சொல்கிற வார்த்தை இதெல்லாம் கேட்டு சோர்ந்து போகாமல் உங்கள் ஓட்டப்பந்தயத்தை அவர்கள் தடுத்து விடாதபடி வேதத்தில் மேகம் போன்ற சாட்சிகள் உள்ள தேவ மனிதர்கள், தேவதாசர்கள் நமக்கு முன்னாடி ஓடி இருக்கிறாங்க. அவர்களை நோக்கி பாருங்கள். எவ்வளோ கஷ்டத்தில் யோபு எப்படி ஓடினார், தேவனுடைய திட்டத்தை எப்படி நிறைவேற்றினார்னு பாருங்கள். கற்பத்தின் கனி இல்லாமல் அன்னாள் கவலையோடு இருந்து கர்த்தர் சமூகத்தில் எப்படி ஜெபித்தார்கள்னு பாருங்கள். பவுலடியார் தேவனுக்கு எவ்வாறு பாடுபட்டு ஊழியத்தை செய்தார் என்பதை பாருங்கள். உலகத்தை பார்க்கிறதை விட்டு விடுங்கள். உலகத்தையும் அதனுடைய ஆசைகளையும் பார்த்த லோத்தின் மனைவி உப்பு தூணாய் மாறினாள்.
ஆனால் தேவனை நோக்கி பார்த்தவர்களோ பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. தேவஜனங்களை எல்லாரும் ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் மனிதர்களே அல்ல ஆண்டவரே, ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் பார்க்கிறோம். எங்களுக்குள்ள ஒத்தாசையை நீர் அனுப்புவீராக. ஆம் தேவஜனங்களை, அநேக தேவையில்லாத கட்டுகளை கர்த்தர் அறுத்து கொண்டு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை கட்டி வைக்கிற சில கயிறுகளை கர்த்தர் அறுக்கிறத நான் பார்க்குறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் தாமே உங்களையும் இந்த உலகத்திலையும் கெட்டி வைக்கிற அந்தகாரங்கள், உலக சிந்தனையை கொடுக்குற அந்தகாரங்களை கர்த்தர் உங்களை விட்டு விலக்கி கொண்டு இருக்கிறார். யாரெல்லாம் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை, எனக்கு இயேசுனுடைய சாட்சிகள் எனக்கு வேண்டும், ஏசப்பா என்னை பற்றி சாட்சி சொல்லணும், இது உண்மை உள்ள ஊழியக்காரன், இது உண்மை உள்ள தேவப்பிள்ளை, என் மகன் என்ன கஷ்டப்பட்டா எனக்காக, அவ்வளோ கஷ்டத்துலேயும் உண்மையாக இருந்தான்னு சொல்லணும், வேதனைகளில் உண்மையாக இருந்தான்னு சொல்லணும், குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கலன்னு சொல்லணும், உலக இச்சைகள் என் பிள்ளைகள்கிட்ட இல்லைன்னு அவர் சாட்சி சொல்லணும். அந்த உண்மை உள்ள அந்த சாட்சிக்காக தான் நான் காத்திருக்கிறேன். யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ உங்களுக்காக ஆண்டவர் கிரியை செய்கிறார். அந்த உலகத்தின் ஆவிகள் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறது. ஒவ்வொரு வேலையும் தேவன் தொண்டு கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு மேலையும் தேவனுடைய அக்கினி இறங்குகிறது. ஒவ்வொரு மேலையும் தேவனுடைய ஆவியானவர் இறங்கி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு பேரையும் விடுதலை ஆக்குகிறார். ஏற்ற கதவுகள் திறக்கப்படுகிறது. பில்லி சுட்டிகள் உடைகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுவீராகப்பா. அந்த அதிகாலை வேளையில் ஆசீர்வதிங்க. இந்த நாள் இன்பமாக இருக்கட்டும், உமக்கு பிரியமான நாளாக இருக்கட்டும், உம்மை நினைக்கிற நாளாக இருக்கட்டும், உம்மை துதிக்கிற நாளாக இருக்கட்டும். எப்பொழுதும் எங்கள் கூட இருங்க. எல்லா ஜனங்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எல்லா ஜெபநேர குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ப்ரையர் டைம் ஃபேமிலி எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் இணைந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தீங்க. இன்றைக்கி இரவு நம்முடைய நிகழ்ச்சிகள் கிடையாது. ஊழிய ரீதியான காரணத்தினால வெளி பயணங்கள் இருக்கிறதுனால இன்றைக்கி கிடையாது. வருகிற நாட்களில் என்றைக்கு இருக்குதோ அதனுடைய அதிகாலை ஜெபத்தில் அனௌன்ஸ் பண்ணுவோம். நம்ம ப்ரையர் டைம் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் லிங்க் போடப்படும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து சேரும். இன்றைக்கி நாங்கள் ஊழியத்தினால் வெளியே செல்கிறதுனால தேவ ஜனங்களை இன்றைக்கி வீடியோஸ் இருக்காது. வர நாட்களில் கண்டிப்பாக இருக்கும். மீண்டும் திங்கட்கிழமையிலிருந்து இணைந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். கர்த்தர் நித்தமும் நடத்துவார் சொன்ன வார்த்தையின்படியே ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமேன்.